வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. தமிழக உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் கூறுகையில், மத்திய அரசு ஜிஎஸ்டி விதிக்காமல் போனால் விரைவில் ரேஷன் பொருட்கள் அனைத்தும் வீடு வீடாக டோர் டெலிவரி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். டோர் டெலிவரியின் செய்ய பொருட்களை பாக்கெட்டுகளாக மாற்ற வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. பொருட்கள் வீணடிக்காமல், இப்போ நம்ம நார்மலாக மஞ்சப்பையிலையோ இல்லை நம்ம பக்கத்தில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம ரேஷன் பொருட்கள் வாங்கும்போது கீழே நிறைய இறையுதுன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு. கடைகள்லேயே நிறைய தூசு இருக்கும் போது அதை எடுக்கும் போது கீழே ஒரே அரிசியாகவும் துவரம் பருப்பாகவும் கோதுமையாகவும் கீழே கொட்டி இருக்கும். உங்களுக்கு இப்போ தெரியும் நினைக்கிறேன். அதெல்லாம் நாட்பட்ட நாட்களில் க்ளீன் பண்ணாமல் கூட வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதை தடுப்பதற்காக பேக்கெட்ஸ்லே பேக்கெட்ஸ் பண்ணாங்கன்னா ஊழியர்கள் அதை பேக் பண்ணுறவங்க தூக்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வேலைகள் பறிபோகலாம். அது ஒரு பிரச்சனை இருக்குது. ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குறிப்பாக ரேஷன் கார்டுகள் மூலமாக நமக்கு எவ்வளோ பொருட்களை கொடுக்குறாங்க நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட். குறிப்பாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்துக்கு ரேஷன் கடைகள் மட்டுமே ஒரு மாவட்டத்திற்கு 100லிருந்து 200-300 ரேஷன் கடைகள் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கிறாங்க. சென்னையில் மட்டும் அதில் உச்சபட்சமாக பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே ரேஷன் அட்டை வைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வீடு வீடாக பல்வேறு விதமான மிக முக்கியமான தகவல்கள் பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது. நம்ம சொல்லியிருக்கோமே, பேக்கெட் தான் ஃபஸ்ட்டு. ஏற்கனவே ஏதோ ஒரு அரிசி செறிவூட்டப்பட்ட அரிசி அதை ஃபஸ்ட்டு பேக்கெட்டில் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு நினச்சாங்க. பட் பேக்கெட்டில் கொடுக்குறதுல ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ கோதுமை லாஸ்ட் 2 மந்த்தாக கொடுக்கல, அதை பேக்கெட்டில் இருக்குது அப்படின்னும் போது அது என்ன ஆகும்? பேக்கெட்டுக்கெல்லாம் அடைத்து வைக்கப்படுவது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையிலே இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி ஒட்டு மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ரேஷன் கடை பக்கத்திலே இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் பொருந்தும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்தில் ரேஷன் அட்டை வைத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இது எல்லாருக்குமே பொருந்தும். இது எப்போது இருந்து அமல் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரேஷன் அட்டைதாரர்கள் எல்லாருக்குமே இந்த அறிவிப்பு நிச்சயம் பொருந்தக்கூடிய வகையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் அடுத்தடுத்த காணொளிகள் தொடர்ந்து இருக்கிறது. ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே நம்முடைய சேனலை நம்ம 1 by 1 பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நண்பர்களே, தொடர்ந்து இணைந்து